நாடே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பஹல்காம் பற்றி பேசாமல், பாகிஸ்தானை பற்றி பேசாமல், பன்னீர் பட்டர் மசாலா பற்றி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கமெண்ட் செக்ஷன்லேருந்து என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. பஹல்காம் பற்றி என்ன பேசுறது? அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லாரும் பேசிட்டாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம், அங்கே என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, என்ன நடந்திருக்கணும், எப்படி நடந்திருக்கணும், இதை ரொம்ப பேர் டிஸ்கஸ் பண்ணல. இதுக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ணலாம், பாகிஸ்தானையே மொத்தமாக குண்டு போட்டு அழிச்சிடலாம், ஒவ்வொரு தீவிரவாதியும் சுட்டு கொண்டுடலாம், இது போக சிந்து நதியை மொத்தமாக நிறுத்திடலாம். ஏதோ தினத்தந்தியில் சிந்து பாத்தை நிறுத்துற மாதிரி சொல்கிறாங்க, அதையே இன்னும் பல வருஷமாக நிறுத்த முடியல. எங்கேயோ யாரும் நம்மளை மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னு தோணுது. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இன்னைக்கு சிந்து நதியை லாக் பண்ணுறேன், சிந்தாதிரிப்பட்டையை க்ளோஸ் பண்ணுறேன், இந்த கொடூரமான வேலையை செஞ்சது பாகிஸ்தான். நோ டவுட்ஸ் அபவுட் இட். இதுக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ணணும். எப்படி ரிட்டாலியேட் பண்ணலாம்? we need to wage a war. அதாவது ரிட்டாலியேஷன்னா என்ன? இன்னைக்கு அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுடைய அனைத்து துவாரத்திலிருந்தும் ரத்தம் வர அளவுக்கு அமெரிக்கா இஸ் லிட்டரலி ப்ளீடிங். அப்படி ஒரு போரை சைனாங்கிற ஒரு கண்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் ரிட்டாலியேஷன், அதுக்கு பேர் போர். இந்த பஹல்காம் இஷ்யூவில் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத விட என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, என்ன நடந்திருக்கணும், எப்படி நடந்திருக்கணும், இப்படி வேறு வேறு ஆங்கிள்ஸில் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கமிங் சாட்டர்டே 4 மணிக்கு நம்மளோட விதவுட் மேக்கப் வித் விஸ்வா சேனலில் இதை பற்றின எபிசோட் அப்லோட் ஆகுது. தவறாமல் பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பட் ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் கெட் பொலிட்டிக்கல். சங்கியா, ஊபியா, ஏபியா இதெல்லாம் பேச வேண்டாம். இது நம்ம நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். 28 பேர் செத்து போயிருக்காங்க. ஒருவேளை அரசாங்கம் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா அந்த 28 பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம சாட்டர்டே 4 மணிக்கு விதவுட் மேக்கப் வித் விஸ்வா சேனலில் பார்க்க போகிறோம். இது அவுட் அண்ட் அவுட் நம்மளுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். I don't think there's any room for politics in this. So, Saturday, 4 o'clock. I'm waiting.